இன்றைய இறை சிந்தனை. இன்று நீங்கள் அவருடைய குரலை கேட்பீர்களானால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். எபிரேயர் 3 அதிகாரம் இறை வார்த்தைகள் 15. அன்பர்களே, இந்த இறை வார்த்தை நமக்கு ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்க நம்மை அழைக்கின்றது. இறைவன் தினமும் நம்மிடம் பேசுகின்றார். இறைவார்த்தை வாயிலாக ஜெபத்தின் மூலம், நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகள் மூலம், சில நேரங்களில் பெரியவர்களின் வார்த்தைகள் மூலம் பேசுகின்றார். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், பல நேரங்களில் நமது இதயத்தை கடினப்படுத்துகின்றோம். பெருமை, கோபம், பிடிவாதம், உலக கவலை இவை அனைத்தும் இறைவனின் குரலை கேட்காமல் நம்மை தடுக்கின்றது. இறைவன் நம்மை கண்டிக்க அல்ல, மாறாக நம்மை வழிநடத்த, ஆசீர்வதிக்க நம்மோடு பேச விரும்புகின்றார். இன்று நாம் சிந்திப்போம், நான் இறைவனின் குரலை உண்மையில் கேட்கின்றேனா? என் இதயம் அவருக்கு திறந்திருக்கின்றதா என்று. இன்றே உங்கள் இதயத்தை திறங்கள், ஏனெனில் இறைவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் வாழ்வை அது புதுப்பிக்கும். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமது குரலை கேட்கும் திறந்த இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் பிடிவாதத்தையும் கடினமானதையும் அகற்றி உமது சித்தத்தின்படி வாழ எங்களை வழிநடத்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.